ஆனால் என்னவோ இறைவன் என்ன நினைக்காத எனக்கு நான் இப்போ வணங்குறேன். இறைவன் என்ற ஜீவனை நீரத்துள்ள கொண்டு போகணும். தான் இருந்தது கொஞ்சம் கதிரையில் தூக்கி வைக்க விருப்பப்பட்டது. அப்போ கதைச்சவ கதிரையில் தூக்கி வைக்க கதைச்சது நிப்பாடித்தான். வணக்கம், நான் உங்கள்லிங்க. என்னென்னு சொன்னால் நிறைய நாளாக வீடியோ வரலன்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ வரலன்னு சொல்லி. என்னென்னு எங்களோட அம்மம்மா எங்களை விட்டு பிரிஞ்ச அந்த செய்தி நீங்கள் நான் போட்ட போஸ்ட்டில் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பார்க்காதவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. எங்களோட பெரியம்மா அங்கே போயிட்டா எங்களோட அம்மா இருக்கிறாங்க. ரெண்டுமே இல்லாவுக்கு சும்மா இருந்தவ என்ன சொல்கிற டாய்லெட் போயிருக்காவோ போய் வந்து கட்டியில் படுத்தவ படுத்தவ அப்படியே அவட உயிர் பிரிஞ்சு. என்ன காரணம்னா நாங்கள் அடிக்கடி தம்பியோட சரியான விருப்பம். வேறு நானும் போய் அடிக்கடி தம்பியை கொண்டு காட்டுற போய் பார்க்குறோம். நாங்கள் 1ஆம் தேதி இங்கே சரியான மழை உங்களுக்கு சூழ்நிலை கொண்டு போயிடலாம் போயிட்டு தம்பி சின்னால் தானே இது மலும்பு இப்போ போகல தைப்பொங்கலுக்கு கட்டாயம் எப்படியாவது போகணும் தம்பியை கையால் ஏதாவது கொண்டு கொடுக்கணும் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்ததாங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தம்பியை மாமி நான் வச்சுட்டு இருந்தது. மாமிக்கு இப்படி கோல் வந்தது வாங்கண்டு நல்ல காலம் மாமி தம்பியை தந்து இடையில ஸ்டெப் ஆக்கிட்டு மாமி வேறு போயிட்டாங்க. போனவங்க வரல என்ன நினைவு பதட்டமாக இருந்தது. அப்புறம் கோல் எடுத்து கேட்கையும் இப்படி கொண்டு வந்துட்டோம் இங்கே அப்படி சொல்லி கத்துறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் நடக்கல கத்தி கொண்டு இருக்காங்க. எனக்கு பதட்டமாயிடு மாமாட்ட தம்பியை கொடுத்து தான் நான் போய் பார்த்தேன். இப்போ பார்க்க ஒரு சாதிய கவலை மாதிரி வந்து என்னண்டுன்னா தம்பியை கொண்டு காட்டல நேரத்தோட போகல 1ஆம் தேதி அடிக்கடி பார்க்குற நம்ம கடைசி டைம் வேறதில்ல பார்க்காம விட்டுட்டோமேட்டு சரியான கவலை. என்னை விடவே இருக்குதாங்க கவலை. ஏன்டா இவரோட சரியான விருப்பம். எப்போ போனாலும் வேறு புறந்து கிடக்கக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இப்படி தூக்கிட்டு ஓடுனேன். வேறு புறந்த டைமில் ஃபுல்லாக வருத்தம் தானா தூக்கிட்டு ஓடுனேன். அப்படி கொண்டு போனேன் இப்படி கொண்டு போனேன் உன்னோட நிறைய கஷ்டப்பட்ட உள்ளுண்டு. எப்போ நான் வேறு கதாங்க வைக்கிறேன் இவரோட சரியான போய் பார்க்கலேண்டு வேறு சரியா கவலைப்பட்டு அழுதவர். எனக்கும் யோசனை மாதிரி நம்மளும் போகலையே வேறு கூட்டிட்டு போயிருக்கலாமேண்டு. என்னென்னு சொன்னால் நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீங்க வீடியோ எடுக்கீங்கண்டு யோசிப்பீங்க வீடியோ வர்றீங்கண்டு. இப்போ என்னென்னா இப்போ எங்களோட அப்பம்மா சேர்த்துட்டாங்களா என்று சொல்லி நிறைய கோல் வந்து எங்களுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறது அம்மம்மா நான் போட்ட போஸ்ட்டு கூட நிறைய பேர் கோல் பண்ணி பேசிடுவாங்க. என்னோட எல்லாருக்கும் வந்து தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய நாங்கள் வீடியோ போடுறோம். இந்த வீடியோன்னு ஏற்கனவே நாங்கள் சொன்னோம். நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் சொந்தத்துக்குள்ளே கட்டணுண்டு. அதால் கொஞ்சம் குழப்பம் மாதிரி அம்மம்மா எனக்கு அம்மம்மா இவருக்கு அப்பம்மா. அப்போ எங்களோட அம்மம்மா இல்லை இவங்கட அம்மம்மா தான் இப்போ சேர்த்து எங்களோட அப்பம்மா. அந்த அப்பம்மாட வீட்டை போன தம்பி அண்டி சொல்லி மகன் அண்டியில் ஒரு வீடியோ ஓட்டினாங்க. அந்த வீடியோவில் எங்களோட அம்மம்மா காய்ச்சிருக்காங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். பார்க்காத மறக்காத ஒரு நினைவுகளை கடைசி வரைக்கும் இருக்கும். ஒரு பாட்டெல்லாம் வித்தியாசமா படிச்சவன் சந்தோஷமா இருந்தது. அவ எங்களோட அம்மம்மாவை விட அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் உங்களோட அம்மம்மாவுக்கு. ஆனால் அவள் வீடியோவுக்கு வர விரும்புறல்ல. அது வந்திருந்தவன்டா நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருப்பாள். அப்படித்தான் நாங்கள் ஒரு முறை போய் ஓட்டுக்கொள்கட்டையெல்லாம் சுட்டு சாப்பிட்டோம். நாங்கள் அவங்களோட இருந்து நீங்கள் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீர்கள். அப்போவே நிறைய கதையெல்லாம் கதைச்சு இவ்வளோ விஷயம் தெரியுமா அவங்க தெரியுமா. அதே மாதிரி ஒரு கதையை நம்ம இப்போ இந்த வயதிலே கதைக்க போல என்ன கதைச்சன்ற மறந்து வரும் விட்ட வேண்டாம். அவள் கதைச்சி திரிக்க போல கதை வேறொரு கதை வந்து கண்டா எந்த கதையில் விட்டாவோ அதிலிருந்து தொடங்குவாள். அதுதான் எனக்கு அவட்ட விருப்பமான விஷயம். ஞாபக சக்தி கூட நல்லா எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுவாள். அதை அவட்ட எனக்கு சரியா பிடிச்ச விஷயம். என்னுடைய நல்ல பாசம். இப்போ வேற கல்யாணம் கட்டினதெல்லாம் எனக்கு சொந்தம். ஆனால் அப்படி என்ன வேறையா பார்த்ததே இல்லை. அவங்களோட பிள்ளையம்மா இருந்தா என்ன பார்ப்பா வேற விட வேற கல்யாணம் கட்டினதுக்கு என்னெல்லாம் கூட அவள் வாசம் வச்சோன்னு சொல்லணும். அடிக்கடி போய் பார்க்குறதான் கடைசி டைம் போகலன்ற எனக்கு சரியான கவலை மாதிரி எதிர்பார்க்கல. இப்படி நிறைய நேரம் இப்படி வருத்தம் வந்துருக்கு. ஆரம்பத்தில் எங்கட வீட்டை இருந்தது. அப்பெல்லாம் மூச்சே இல்லாமல் கிடந்தது. அப்பெல்லாம் ஒரு வெளிநாட்டில் இருந்தது. அப்பெல்லாம் பயந்து கத்தி இவ்வளவு பதட்டப்பட்டு விதைஞ்சி சரியாயிட்டு. அதுக்கு பிறகு ஒருக்கா உங்களோட பெரியம்மா கிட்ட போனதுக்கு பிறகு வருத்தம் வந்தது. எனக்கு தெரியும் நான் வெளியில இல்லை வந்ததுக்கு பிறகு நீங்கள் பெரிய வருத்தம் வந்து சரி சொல்லி டாக்டர்லாம் கூட்டி கொண்டு கத்தி வேலை செஞ்சு சரி வந்தது மூச்சு வந்தது. அப்போ இப்போ வருத்தம் கொண்டு வரல அப்படித்தான் அவள் சரியாயிரும் அவங்க வந்து வந்து ஓரானேண்டு எதிர்பார்க்கல. நாங்கள் இப்படி போயிடுவான்னு நினைக்கல. வந்து வந்து போனதானே நிறைய தரம் வருத்தம். இந்த தரம் வருத்தமே இல்லாமல் இதாக போயிட்டாவுன்னு இந்த குளிர்ன்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் இங்கே வந்து சரியான பனி பெஞ்சு கொண்டிருக்கு. எனக்கு இன்னும் இருமல் போகல. அந்த பனியால் அந்த குளிராலாம் அவங்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி அவள் இன்னும் கொஞ்சம் காலம் உங்களோட வாழ்ந்துருப்பாங்க.
இப்போ நிறைய விஷயங்களை என்னட்ட பேசுகிற தாண்டி வித்துட்டு நிறைய விஷயம் பேசுவாங்க எங்களோட அம்மா அப்பா பற்றி அவர் இதெல்லாம் பேசி நிறைய பேசியிருக்காங்க அவங்கள்ட்ட. போயிருந்தாலே நிறைய சொல்லுவோம் பழைய கதைகள், இவரை பற்றிய கதைகள், அவங்களோட ஃபெமிலியை பற்றிய கதைகள் எதுவுமே மறக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து என்ன செஞ்சோம் எல்லாமே சொல்லுவோம். அடுத்தது வேற மாதிரி பார்க்குறேன் இல்லை வேறு ஃபேமிலி விஷயங்கள் எல்லாமே என்னோட சொல்லுவோம். என்னோட சரியான இருக்கும் இவரோட. இப்போ நாங்கள் எனக்கு என்னது ப்ரோ இவரோட கதைக்கிற குறை என்னோட அவங்களோட கதைக்கிறான்னு சொல்லுவோம். அப்படி இருந்த டைம் கடைசியில் போகலன்றது ஒரு கவலை மாதிரி விதிக்கு. இந்த மரணம்ன்றது இயற்கையானதான் இருந்தும் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகக்குள்ள நமக்கு என்ன சொல்கிறது இயற்கையிலாம தான் இருக்கும். உண்மையாகவே எல்லாருக்கும் நம்ம சிம்பிளாக சொல்லலாம். ஆனால் இருந்தும் என்ன சொல்கிறது அந்த பழைய நினைவுகள் நம்மளுக்குள்ளே வந்து போகக்குள்ள சில நேரங்களில் வந்து நான் போகாட்டியும் போயே இல்லாத சந்தர்ப்பம் உண்டா. இப்போ நைட் எல்லாம் ஆயிட்டேன்டா இவர் தனியே நான் போய் பார்த்துட்டு வர்றது. தப்பி வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னா நாங்கள் வீடியோவும் எடுக்கணும், தம்பியையும் பார்க்கணும், அந்த டைமை மேனேஜ் பண்ணணும். நாங்கள் வந்து என்னென்னா மதியம் சமைச்சி எல்லாம் சாப்பிடுத்து ஈவினிங் டைமுக்குள்ளே நாங்கள் அந்த வீடியோ எடுக்கிற தம்பியை தூங்க வச்சுட்டு அப்போ ஒரு ஆள் கிட்டே இருக்கணும். அந்த டைமை பார்த்து எடுத்து தம்புறவு நாங்கள் எடிட் பண்ணி போடுறோம். அதால் கொஞ்சம் அவங்கள பார்க்க போகிறது எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டு. இல்லாட்டி அடிக்கடியாக தான் போகிறது. இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் மற்றாங்க கொஞ்சம் நேரம் அப்படி மாறி மாறி தான் வச்சுக்கிறோம் தம்பியை. நாங்கள் ஏன்டா எல்லாரும் சின்ன பிள்ளைகள் வச்சுக்கிறாக்கள் வேறு கிட்டையும் கொண்டு கொடுத்துக்கீங்க. அடுத்து அவர் பெரிய ஆளும் இல்லை, நாங்கள் அங்கையோட வச்சிருக்கீங்க வேணும் அவர். அதுதான் நாங்கள் பார்க்குறது குறைஞ்ச காரணம். இல்லாட்டி நாங்கள் முதல்ல அடிக்கடி போய் பார்த்து நாங்கள் தான் வீடியோ எடுக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் போகிற குறைவுன்னு எங்கட இப்போ வளகாப்பு இருந்து எல்லாத்துக்கும் மந்திரிக்காவும் அதையும் சொல்லியே ஆகணும். அவங்களோட வீட்டை என்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன் என்றாலும் அவங்க வயசு ஏழாதானே சண்டை 7 ஆண்டு சொல்லிடுவோம். பெரும்பாலும் 7 ஆண்டு சொல்லிடுவோம். என்னால் 7 ஆண்டு. ஆனால் எங்கட வீட்டை என்ன ஃபங்க்ஷன் என்றாலும் நான் கூப்பிட்டேன்டா 7 ஆண்டு சொல்ல மாட்டோம். 7 ஆட்டியும் ஓட்ட உலியண்டானே வந்துடுவோம். எல்லாத்துக்கும் வந்துருக்கோம். கொப்படி சோலே வந்து ஓட்டு முதல் மோசமாக இருந்தது. எங்கட கல்யாணம் அங்கே நடந்து அந்த 7ஆவதோட அங்கேயே வந்து கொடி ஜோலைக்கு அங்கே கோயிலுக்கு போய் வந்த அளவுக்கு 7 ஹோலுக்கு வரல வீட்டை நின்றுதான். ஆனால் அவ்வளோ தூரம் வந்தது. அப்போ நான் கூப்பிட்டா வாரது அப்போ என்ன இவ்வளோ பாசம் என்று வாருங்க. அதை யோசிக்கணும். நான் சரியான கவலை மாதிரி நம்மளோட சரியான பாசம் கடைசி டைமில் போக வேண்டிய நம்ம வந்து இதையும் தாண்டி இவரோட சரியான பாசம் மூத்த பேர் என்னன்றதால தான் என்ன எந்த அளவுக்கு அவங்க இதைறாங்கன்ற இவரோட வைப் பண்ணுறதால இவரோட சரியான பாசம். என்மேல மட்டும் இல்லை எங்களோட அக்கா அப்போ எங்களை மூத்த அக்கா பெரிய அக்கானே அவரே என்ன இருந்தால் பாசம் கூட. ஏன்டா இப்போ சின்னலேருந்து நாங்கள் அவங்களோட அந்த வயசில் நாங்கள் இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் வேற எல்லாரும் சின்னாக்கள் தானே. இப்போ சண்டையை பிடிக்கிறான் நான் சண்டை கிடைக்கிற நாடே இல்லை போல சும்மா விளையாட்டு மாதிரி சண்டை ஓடிப்பாரு. ஒரு கதையை சொல்லி கத்துவோம் கண்ணால் தண்ணி வரும். அப்படி அவரோட சரியான வாசம் இறக்கமாகும். சண்டையை முடிப்பேன் நாளை போகாமல் இருப்பேன் சில நேரம் போவேன் அப்படின்னு தான் நான் சும்மா ஒரு இதுக்கா விளையாட்டு மாதிரி சண்டை பிடிக்கிறாங்க. ஏசுவோம் ஏசி போட்டு ஒரு வர அடி யோசிச்சு திருப்பாவும் அவன் வரல இல்லைங்க நான் கடைசியாக போனேன் அப்படின்னு சொன்னால் இப்போ எங்கட திரும்ப அந்த பொங்கல் கொடுக்க போனேன். அதுக்கப்புறம் நான் போகல. ஆனா என்ன எனக்கு கவலைண்டா அவ கதைக்கல என்னோட கடைசி நேரம் அவ கதைக்கிற டைம்ல நம்ம கதைக்கிறதுக்கு போய் அவ பார்க்கலன்றதுதான் கவலை. ஏன்னா நிறைய கதைகள் கதைக்கிற பேசாம எல்லாரும் கிடந்து கத்துறாங்க பேசாம வாயை முடித்திருக்க பார்க்க எனக்கு குறைச்சி போய் நின்று ஓட்டு வந்தேன். ஒருத்தரவே எதிர்பார்க்கல. ஏன்னா குளி டைம்ல அவங்க வருத்தம் வார இந்த முறை வருத்தமே இல்லை. வருத்தம் இல்லாம இறந்துட்டாங்க. நல்ல சீவனு சொல்றாங்க அவதிப்படல கஷ்டப்படாம போயிட்டாங்க. அதாண்டி என்னன்னா இப்போ அடுத்த ஒரு மரண செய்தி ஒரு துக்க செய்தி வேண்டி வரலாம். எங்கட அம்மம்மாட அந்த பொங்கல் வைக்க வேண்டி சொல்லுவாங்க 3 நாளையால். அதெல்லாம் வச்சு முடிஞ்ச பிறகு 4ஆவது நாள் எங்களோட அப்பாட தங்கச்சின்னு அப்பாட மாமி அவங்க தங்கச்சி அவக்குமங்களோட எல்லாரோடையும் நல்லா பழகுன எல்லாரும் நல்லா பாசம் வைப்பாங்க. அவக்குங்களோட சரியான விருப்பம். நாங்கள் சொன்னாங்க எங்களோட மகனை வந்து நாங்கள் அப்பப்பா எங்களுக்கு அம்மாப்பா வந்து பிறந்திருக்காருன்னு. அதே மாதிரி அவங்க அண்ணன் என் அண்ணன் பாடுறான் அந்த பிள்ளைய தூக்குவாங்க. அப்படி எங்களோட சரியான பாசம். அவள் போன நீங்களுக்கு சரியான கவலை மாதிரி. ஏன்டா அடுத்தடுத்து ஏன்னா இப்போ சந்ததிகளுக்கு வந்து இப்போ முன்னோர்களை காட்டுறதுக்கு அவங்க இருந்தவங்க பாட்டியல் இவங்களோட பிள்ளைகளுக்கு காட்டுறதுக்கு இனி அவங்க இல்லைன்றது கவலை மாதிரி. ஏன்டா அடுத்தடுத்து எல்லாருமே இறந்து போகிறாங்கன்னு பெரிய கவலை மாதிரி. நமக்கு ஒரு வயசானாக்கள் நம்ம வீட்டில் இருக்காங்கடா ஒரு சொல்கிறோம் பழைய வாய்ந்த புத்தகம் இருக்குன்ற மாதிரி நம்ம வீட்டில் நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கொள்ளலாம். அது உண்மை. அவங்க இல்லைன்னா அது ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் எல்லாருக்குமே. அந்த ஒரு வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு இழப்பு தான். தம்பி இப்போ அவங்கள பார்த்தாலும்
அவருக்கு அறிவு தெரியாது தானே இப்போ உங்களோட கதைச்ச வேலைஞ்சலாம். அப்போ அவர் வளர்ந்து வர நேரம் அவங்க இவ்வளோ கதையை சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒருத்தருமே இல்லைன்றக்குள்ள ஒரு கவலை மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆளாக போய் கொண்டிருக்காங்களே. எல்லாருக்குமே தம்பியோட சரியான விருப்பம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து நாங்கள் போய் தூக்கி அண்ணனும் உங்களோட அண்ணாவோண்டெல்லாம் கதைச்சி வேலைஞ்சி எவ்வளவு இதாக வந்து திடீரெண்டா பாவம் இல்லைன்ற கூட யோசனை மாதிரி. அவங்களும் இப்படித்தான் குளிர் தான். இப்போ இந்த பனி குளிராலே ஊர்லயே நிறைய பேர் செத்துட்டாங்க. குளிர் வந்து கடும். இப்போ நுவரேலியாவுக்குள்ள போனா நம்ம தாங்குவோம் அது மாதிரி இருக்கு. இப்போ வயசு போனாக்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானே அதை தாக்கு பிடிக்கல. அதுதானே நம்ம கொஞ்சம் பரவாயில்ல, அவங்களுக்கு வேலாதானே அந்த குளிரால அவன் இறந்துட்டாவு உங்களோட அம்மா. அதே மாதிரி தான் இப்போ இறந்தவங்க குளிரால தான் இறந்து. அப்படியும் எங்களோட ஊரில் அப்படியும் ஒரு 10வது சாப்பிட்றாங்க நிறைய பேர் சேர்த்துட்டாங்க. என்ன தெரியல, இந்த மாதிரி சவம் விழுந்தா தொடர்ச்சியாக அப்படியே விழு முடிவாங்க சவம் ஒன்றும் சொல்கிறவங்க அந்த சனிக்கிழமையில் எல்லாம் அப்படி தொடர்ந்து ஒரு கவலையான செய்தியாகவே வந்து கொண்டு இருக்கு எங்களுக்கு. அந்த அதால் எங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணி இல்லாத ஏன்டா எல்லாமே நெருங்கின உறவு. உங்களோட அம்மம்மாவாகட்டும் இப்போ இறந்து வந்து எங்களோட அம்மாப்பாட கூட பிறந்த தங்கச்சி ஒரு அம்மம்மா அவங்களுக்கு. அப்போ கட்டாயம் அங்கேயும் நாங்கள் இருந்து கொள்ளணும். அப்போ நீங்களும் யோசிப்பீங்க உங்க யூடியூப்பை விட்டுட்டாங்களோ வீடியோ போடலையோன்னு யோசிப்பீங்க. ஆனால் நாங்கள் போட முடியாத காரணமும் இருக்கு. அவங்களையும் பார்க்கத்தானே வேணும். ஒரு கவலையில் இருக்கக்குள்ள நம்மளால எப்படி சிரிச்சுட்டு வீடியோ போடணும். உங்களது வீடியோ போட்டால் அவங்களுக்கு விருப்பம் வராது. ஆனால் காரணத்தையும் சொல்லணுமே நீண்ட நாளாக வீடியோ வரலன்னு யோசிப்பீங்களன்றதுக்காக தான் நாங்கள் இது வீடியோவுக்கு வந்த காரணமே. என்னடா எங்களை நேசிக்கிற உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாகவே என்ன சொல்கிறோம், எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆக்கள் தானே எங்களை இப்போ நல்ல விஷயத்தில் மட்டும் நம்ம பங்கு கொள்ளாமல் ஒரு துக்கத்திலையும் பங்கு கொள்ளணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த ஒரு வகையில் தான் நாங்கள் எங்களோட உருவாகி உங்களுக்கும் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லணுன்றதுக்காக தான் பார்த்துருக்கோமே. எங்களுக்கு வேண்டியதாம எங்களோட அம்மா சேர்த்து சாப்பிட்ட போனாங்க 8 முடியாமல் அப்புறம் இந்த சாப்பிட்ட போயிடலாம். இப்போ சொன்னேன் எங்களோட அப்பாட மாமின்னு சொல்லி வந்து சாவுக்கு நாங்கள் போகல. ஏன்டா இவங்க போனவ நான் போகல. ஏன்டா எனக்கு இப்போ எங்களோட அம்மம்மா நெருங்கியது அப்படி அதில் போகலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது எப்படி சில பேர் சொல்கிறாங்க போகலாம்னு. சம்பிரதாயங்கள் ஒரு நிறைய சம்பிரதாயங்களை விட்டு போயிட்டோம். இதை நம்ம விடக்கூடாது, கடைபிடிச்சே ஆகணும். ஏன்டா இப்போ நம்ம இப்போ எங்களோட அம்மம்மாவுக்கு இந்த கடமைகள்லாம் செய்ய வந்தாங்க. இவங்க கடமையெல்லாம் செஞ்சவங்க. அப்போ ஒரு இடத்த கடமை செஞ்சவங்க இன்னொரு இடத்த கடமை செய்ய போகக்கூடாது அந்த ஒரு முறை இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க போகலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு துக்க வெள்ளைக்குள்ள போகிற சரியில்லைன்னு நாங்களும் போகலாங்க. ஆனால் என்னென்னு சொன்னால் நாங்கள் அண்டு காலையில் போனாங்க. காலையில் போனாங்க. இவங்களோட அம்மா வந்து நாங்கள் போய் கதைக்கலவே செல்லண்ட கவலை. இது அவளோட போய் கதைச்சிட்டோம். நாங்கள் தம்பியெல்லாம் கொண்டு காட்டி அவள் கதைச்சவங்களோட கதைச்சிட்டு இருந்தவ கட்டியில் அவன் இருந்தவ கொஞ்சம் கதிரையில் தூக்கி வைக்க விருப்பப்பட்டது. அப்போ கதைச்சவ கதிரையில் தூக்கி வைக்க கதைச்சது நிப்பாடித்தாங்க. கதைக்காம இருக்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்கே இறந்துட்டாங்க. எங்களோட அம்மா இறந்துப்போ 4 நாள். இந்த வீடியோ நாங்கள் இப்போ போடுற மாதிரி இல்லை, போடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலாம் போடுவோம் நாங்கள் வீடியோவை. நாங்கள் நிறைய கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. சும்மா உடனே செத்த உடனே அவளுக்கு சாவத்தை எடுத்து போடுற இது இல்லை. இங்கே 32 மட்டும் நிறைய கடமைகள் இருக்கு. அவர் அதெல்லாம் செய்யணும். மூத்த பேர் என்னண்டு போல பொங்கல் அண்டிடுவாங்க. அந்த 3ஆம் நாள் வைக்கிறது அது முடிஞ்சேன்னா அதை தாண்டி 8 இருக்குது, அதை தாண்டி 31 செய்வாங்கண்ணே. அந்த ஒரு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை முடிஞ்ச அப்புறம் வீடியோ நீ கண்டினியூ வரும். அடுத்து வந்து வயதிசை போனாலும் மேலாம கஷ்டப்பட்டு அழுந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க கஷ்டப்படாமல் அழுந்தாமல் போயிட்டாங்க. அது ஒரு சந்தோஷம் என்று சொல்லணும். என்னொன்று நான் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இல்லை மற்றவங்களையும் கஷ்டப்பட்டு என்ன பார்த்தாலும் கஷ்டப்பட்ட கூட மனசுக்குள்ளே ஏசித்தமெண்டா கவலையா இருக்கு அவங்களுக்கும். அதை விட ஏசாம திட்டாம ஒரு நல்ல இதா போயிட்டாங்க. அது ஒரு சந்தோஷம் என்று சொல்லணும். நல்ல சீவனா போயிட்டாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ அம்மா இறந்த உடனே ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டேன். அதை தாண்டி யூடியூப்லேயும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். எல்லாரும் பார்த்தவங்க நிறைய பேர் கால் பண்ணி என்னோட பேசினவங்க. அதை தாண்டி நிறைய பேர் கன்ஃபியூஷன் வந்துட்டு என்னென்னா எங்களோட அப்பா அம்மா சேர்த்துட்டாங்களோன்னு சொல்லியும் கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டவங்க எல்லாருக்குமே நன்றி. நாங்கள் போய் இருந்த சில நிறைய நினைவுகள் இருக்குது. அதை தாண்டி எங்களோட மகனை கொண்டு போன அந்த ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாது. நிறைய சந்தர்ப்பங்கள்ல போய் சந்தித்தாலும் அதை வீடியோ எடுக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல எங்களுக்கு. ஆனால் தம்பியை கொண்டு போகல அந்த வீடியோவாக எடுத்ததால அந்த நினைவு கடைசி வரைக்கும் எங்களோட இருக்கும் பார்க்கலாம். அந்த ஒரு எங்கள் அம்மாவோட நினைவாக அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எதுக்காண்டினா அந்த கிளிப் பார்த்தா எங்களை ஞாபகம் வருமே அவங்கள யாருன்றது எங்களுக்கு அம்மா இப்போ எல்லாருக்கும் தெரியாது.
வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க confuse மாட்டேங்க. ஆகுறீங்க ஓ நீங்க வந்து ஓ அம்மம்மா அப்பம்மா அப்பம்மா அந்த அந்த இது குழப்பம் மாதிரி எல்லாருக்குமே அது யாருன்னு சொல்லி அதை காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோ கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன். எங்களோட அந்த அம்மாவோட வீடியோ கிளிப் வரும், அதை பாருங்கள். பார்த்தா அவங்களுக்கு விளங்கு பண்ணிக்கிறேன்னே. பாட்டி வாங்க போறாவு கண்ண முடிச்சான். நித்ரா போறான் விழுங்குறாங்க அங்கேயும் அப்படிதான் நல்லா தெரியுதானே மாமா எல்லாம் யாருமே ஆയിരിക്കും அம்மம்மா என்ன மாதிரி தான் நான் இருக்கானான்னு சொல்றாங்க. நீ சொன்ன வீடியோ போட்டோ பார்த்து என்ன மாதிரி தான் இருக்காண்டு என்ன கோபருதோ ஒரு அம்மா கோவம் இல்லடி, தாய் தகப்பனை போலாம் புள்ளரிக்கிறேன். என்ன என்ன போல இருக்கலாம் தானே கொஞ்சம் சேவ் பண்ண நடிச்சேன் அண்ணா போல நான் ஏன் பண்ண நீ எங்கே வந்தா நமக்கு என்ன பண்ண எல்லாரையும் போல ஓண்டுட்டு போறான். முதலாவது பெற்றவனும் பெற்றவனும் அவையில போலாம் இருக்கிற மறுகாடுத்தாப்புல அந்த முயற்சியை படிக்கிற நேரம் ஒன்றை காய்ச்சிட்டு போறான். நீங்க கிளடுகள் இப்ப வந்தாக்கள் முந்தனாத்து இல்ல இல்ல சொல்றேன். ரெண்டங்கிடி 5 பொம்பளை பிள்ளைகள், ஒரே ஒரு மகன், வேற பிள்ளைகள் மக்கள் எல்லாரும் நல்ல நிறைய இருக்காங்க. ஆனால் என்னவோ இறைவன் என்ன நினைக்காத எனக்கு நான் இப்போ வணங்குறேன். இறைவன் என்ற ஜீவனை நீரத்துள்ள கொண்டு போகணும். துக்கத்தில் பங்கு கொண்டு எல்லாருக்குமே நன்றியை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன்.